வணக்கம். நான் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் போனேன்னு வச்சுங்களேன். மார்க்கெட்டில் சில பொருள்கள்லாம் வாங்கிட்டு ஒரு பாட்டி வேர்க்கடலை வச்சுருந்தாங்க. அந்த பாட்டிகிட்ட போய் வேர்க்கடலை கேட்டேன் நான். அவங்க நிறைய வேர்க்கடலை அப்படி குமிச்சு வச்சுருந்தாங்க. கூடவே அவங்க வேர்க்கடலைலாம் தரதில்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டாலும் என்னுடைய மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஏன் தர மாட்டேங்கிறாங்க, எதனால் தர மாட்டேங்கிறாங்க, ஏன் தரல, சரி நம்ம இதை கேட்டுட்டா என்ன ஒரு நம்மளுக்கு மனசு தெளிவாகும்ல. போய் பாட்டிகிட்ட ஏன் பாட்டி வேர்க்கடலை தரமாட்டேன் நீங்கள் அப்படின்னாங்க. இல்லைம்மா இப்போ தான் வந்துச்சு, போனியாக இருக்குல்ல அதனால தான் அப்படின்னாங்க. எனக்கு உடனே இப்போ வாங்கிக்கம்மா அப்படின்னாங்க. இல்லை பாட்டி நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு எனக்கு அதே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நம்ம என்ன அது ஆசை இல்லாதவன் நினைக்கிறாங்களா, இது ஏன் இந்த பாட்டி இப்படி நினச்சாங்க அப்படின்னு என்னை ஹர்ட் பண்ணுது என் மனசை. அப்போ நான் திரும்பி ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் நினைக்கிறேன், பாவம் அந்த பாட்டி வெயிலில் தானே உட்காந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மனசு கஷ்டப்பட்டுச்சுங்கிறதுக்காக நம்ம அவங்கள எதுவுமே சொல்லிடக்கூடாது. அவங்க வியாபாரம் நல்லா நடக்கணும். இன்றைக்கி எல்லா வேர்க்கடலையும் விற்றுட்டு அவங்க போகணும். பாவம் ஏதோ அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசை தேர்த்திக்கிட்டு அதோட போய் வீட்டில் சமையல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நான் பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போனேன்னு வச்சுக்கேன். ஃபேன்சி ஸ்டோர் போனதும் வாங்கக்கா அந்த பொண்ணு நல்லா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்டுட்டு, அம்மா நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போனீங்கனாலும் நிறைய எனக்கு பிஸ்னஸ் நடக்குது, நிறைய மூவ்மெண்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஓஹோ நம்ம மனசு கஷ்டப்படுறதுனால கடவுளே யார் மூலியமாக நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லைடா அப்படிலாம் இருக்காது, இது உனக்கு என்ன இன்னைக்கு பிஸ்னஸ் ஓடணும்னு இருக்கோ அதுதாம்மா ஓடும், அது என்னாலலாம் இல்லை அப்படின்லாம் நீ நினைக்காத அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ஒரு பழக்கம் இருக்கும். நான் எந்த பொருள் வாங்கினாலும் அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் அந்த அமௌண்ட்டை கொடுப்பேன். கொஞ்ச நாளாக நான் அதை மறந்துட்டா கூட அப்புறமா திரும்பி நான் அதை அவங்களுக்கு நல்லா நடக்கணும் மனசுக்குள்ளே நினச்சிட்டே நான் வருவேன்னு வச்சுங்களேன். எனக்கு ஒரே நாளில் இருதரப்பட்ட கமெண்ட் நான் வாங்கியிருக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப ஏன் மக்கள் இப்படி மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறாங்க, இல்லை சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே நல்லா ஓடுது அப்படின்னு சொன்னாலும் இன்னொருத்தவங்களை நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதும் அது இப்போ ரெண்டுமே எனக்கு தப்புன்னு தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கு ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்படியே போக இன்னைக்கு எனக்கு திரும்பி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு காலையில் நான் ஒரு 11 மணிக்கு திரும்பி நான் மார்க்கெட் போனேன். போகும்பொழுது ஒரு கொய்யாப்பழம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த பாட்டி கொய்யாப்பழம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட போய் கொய்யாப்பழம் கேட்டேன்னா அவங்க அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்புறமானா வரட்டுமாம்மா, நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களே அப்படின்னு. ஏம்மா நான் விற்கிறதுக்கு தானே வச்சுருக்கேன், வாங்கிக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போனியெல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் சொல்லாத அப்படின்னாங்க. உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாங்க. நான் 1 கிலோன்னு அவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். சரி காசு நான் கீழே வைக்கட்டுமா பாட்டிமா அப்படின்னேன். இல்லை என் கையில் கொடு. ஏன் இதை மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுமா, எனக்கு என்ன வியாபாரம் இன்னைக்கு நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்கானோ அது தானாக நடக்கும். இது யாருக்கு நான் இவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாதுமா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அந்த பாட்டிட்டு எவ்வளோ ஒரு தெளிவு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் கரெக்டு இல்லைங்களா. ஆக நாம் ஒருத்தவங்களுடைய கை ராசி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்தில் அங்கே கரெக்டு, அது தவறு இல்லை. நம்ம அதெல்லாம் நம்மளுக்குன்னு என்ன நடக்குதோ அது நம்மளுடையது தான், நம்மளுடைய பலன் நம்மளுக்கு தான் இல்லைங்களா. அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் மக்கள்கிட்ட இன்னும் எப்போ தான் போக போகுதுங்களோ இல்லைங்களா. நன்றி.